பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை பற்றி பார்ப்போம். எனக்கு கடந்த சில நாட்களாகவே ஒரு வார்த்தை மட்டும் என் இருதயத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம், மரித்து போன லாசருவை பற்றி அவங்க சகோதரிங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க. நீர் மட்டும் இங்கே இருந்திருந்தால் இது போல் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சகோதரி கேட்பாங்க இல்லைங்களா. அந்த வார்த்தை என் இருதயத்தில் பேசிகிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, நம்ம அன்றாட வாழ்வில் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். நம்முடைய அன்றாட வேலைக்கு செல்லும்போது நிறைய விபத்துகளை நம்ம பார்க்குறோம். நான் போகும்போது கூட என்னோடய பாதையில் தினம் விபத்துகள் நான் பார்க்க நேரிடும்பொழுது என்னோடய மனது மிகவும் வேதனையாக இருக்கும். இருதயம் ரொம்ப கலங்கும். பார்க்கும்போது சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இவங்கெல்லாம் விபத்துக்குள்ளே சிக்கி மரணம் அடையும் போது நிச்சயமாக என்னோடய இருதயத்தில் இந்த ஒரு வார்த்தை வரும். தேவனே, நீர் மட்டும் இப்பொழுது நீர் இங்கே இருந்தால் இது போல் சம்பவிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். அப்போது நான் என்ன யோசிப்பேன்னா, நம்ம இது போல் விபத்துகள் வர்றதுக்கு முன்பு நம்ம தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அந்த ஒவ்வொரு பாதையிலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ரோட்டில் தெருக்களில் எல்லாம் நம்ம யார் பார்க்குறாங்க பார்க்கல, அதனால் நம்மளை பார்த்து கிண்டல் கூட பண்ணலாம். நம்ம என்ன பண்ணணும்னா, வானத்துக்கு நேராக கையை நீட்டி ஒரே ஒரு நிமிடம் நம்ம தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கணும். தேவனே, எந்த ஒரு விபத்துகளும் வராதபடி, ஒருவரையும் எதுவும் சேதப்படுத்தாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த இந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும்போது நிச்சயமாக தேவன் விபத்துகளை தடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம கூட நம்மளை தேவன் பாதுகாக்க நிச்சயம் வல்லவராக இருக்கிறார். நாம் யாரோ ஒருத்தருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்பட்டு தேவன் அந்த வார்த்தையின்படி நம்மளையும் சரி, நம்ம அந்த ரோட்டில் போகிறவங்க அவங்க எல்லாருமே பாதுகாக்க அவர் வல்லவர். அவரோட வார்த்தை வல்லமை உள்ளது. அதனால் நீங்களும் இதை போல் ஜெபிங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.